500 லிட்டர் பெர் ஹவரில் இருக்குன்னா ஒரு ஆரோ பிளான்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம எந்த இடத்துலன்னா சிவந்தி பப்ளிக் ஸ்கூல் குன்றத்தூர் தான் இருக்கும். இதுதான் இன்புட் வாட்டர் லைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்னோடு வால் வந்து போட்டிருக்கோம். இது எதுக்காகனா மிஷின் ஆஃப் ஆகிற டைமில் அந்த லைன் வந்து லாக் ஆகிறதுக்காக தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அதிலேருந்து நேராக ரோ வாட்டர் பம்புக்கு வந்து தண்ணி வந்துடுது. அது 1 HP நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா சாண்ட் ஃபில்ட்ரு, ப்ரெஷர் சாண்ட் ஃபில்ட்ரு. அது கூட பார்த்தோன்னா ஆக்டிவேட்டர் கார்பன் ஃபில்டர். ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இதில் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கார்பன் ஃபில்டர் பார்த்தோன்னா தண்ணியில் இருக்கிற ஸ்மெல்லு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாமே பார்த்தோன்னா இதில் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதிலே வந்து நம்ம மல்டி போர்ட் வால் பார்த்தோன்னா ரெண்டுமே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டிருக்கோம். இது எதுக்காக போட்டிருக்கோம்னா ஒரு வாட்டி ஒரு 3000 லிட்டர் தண்ணி வந்து பியூரிஃபை ஆன பிறகு ரீசைக்கிளிங் மாதிரி பேக்வாஷ் ரின்ஸ் வந்து ரெண்டுலுமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுக்காக மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்பன் ஃபில்டரில் வந்து க்ளீனாகி வரணும் தண்ணியை நமக்கு 2 மைக்ரோன் ஃபில்டர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோனில் ஒரு மைக்ரோன் ஃபில்டர், 5 மைக்ரோனில் ஒரு மைக்ரோன் ஃபில்டர். இதிலிருந்து அவுட் ஆகிற தண்ணி நேராக ஹை ப்ரெஷர் பம்புக்கு போகுது. ஹை ப்ரெஷர் பம்பு எதுக்குன்னா நம்ம கொடுத்துருக்கணும் மெம்பரைனுக்கு வந்து ஒரு 8லிருந்து 12 பார் வரைக்கும் ப்ரெஷர் தேவைப்படுது. அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் நடந்து நமக்கு வந்து நல்ல தண்ணியாக வந்து கிடைக்கும். அதுக்காக தான் ஹை ப்ரெஷர் பம்பு போட்டிருக்கோம். இந்த ஹை ப்ரெஷர் பம்போட அவுட்டு வந்து நேராக மெம்பரைனுக்கு இன்புட்டாக வருது. அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் பார்த்திருந்தாலும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வரணும் ஒரு கண்ட்ரோல் பேனல் தான் நம்ம இப்போ இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு இண்டிகேஷன் தெரியறதுக்காக ஒரு 3 ப்ரெஷர் சுவிட்சு, தண்ணி லெவல் தெரியறதுக்காக ஃப்ளோ மீட்டர் ஒரு 2 நம்பர் ப்ராடக்ட்டுக்கும் ரிஜெக்ஷனுக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் டேங்க் பார்த்தோன்னா 2000 லிட்டர் கெப்பாசிட்டி தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதுவே பார்த்தோன்னா 304 கிரேடில் எஸ்எஸ்சில் இருக்குன்னா டேங்க் தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.